நபித்தோழிகள், அல்லாஹுடைய தூதரோடு ஈமானை ஏற்றுக்கொண்ட சஹாபிய பெண்மணிகள் அழுக ஆரம்பிக்கிறார்கள். கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, நரகத்தில் நாங்கள் அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்ன? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய கணவருக்கு மாறு செய்வீர்கள், உங்களுடைய கணவருக்கு துரோகம் இழைப்பீர்கள், உங்களுடைய கணவருடைய கட்டளைகளுக்கு மீறி நடப்பீர்கள். மேலும் சொன்னார்கள், அதிகமான சாப வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே பெண் சமூகத்தை குறித்து, நரகத்தை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள். சின்ஃபானி மின் அஹ்லின் நார், இரண்டு கூட்டத்தார்கள் நரகவாதிகள், லம் அரஹுமா, அவர்களை நான் பார்த்ததில்லை. அதில் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? ஒ நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத், அவர்கள் பெண்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். தாங்களும் பிறர் பக்கம் சாய்வார்கள், தங்களையும் பிறர் பக்கம் சாய்ப்பார்கள். அல்லாஹு அக்பர். என்ன தன்மை பாருங்கள். அவர்களுடைய ஆடை இருக்கும், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். அறிஞர்கள் விளக்கம் கூறுகிறார்கள், ஆடை அணிந்தும் ஒரு பெண் நிர்வாணமாக காட்சியளிக்கிறாள் என்றால் அதனுடைய விளக்கம் என்னவென்றால், அவர்களுடைய ஆடை இறுக்கமாக இருந்தால், அவர்களுடைய ஆடை அலங்காரமானதாக இருந்தால், அவர்களுடைய ஆடை உடல் அழகை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தால், இந்த மூன்று தன்மைகளுக்கு உட்பட்ட ஆடையை எந்த